மீனராசிக்கார நண்பர்களே, மீனராசி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசிங்க. மீனராசியில் பிறந்தவங்க எப்போவுமே பல சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. மற்றவர்களுக்காகவே வாழக்கூடிய நபர்களில் முக்கியமானவங்க இந்த மீனராசி தான். தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க கூட துரோகம் நினைக்காத ஒரு ராசி இருக்குது அப்படின்னா மீனராசி தான். இன்னைத்து காலகட்டம் வரைக்கும் மற்றவனால் ஏமாந்துருப்பீங்களே தவிர உங்களால் ஒருத்தன் ஏமாந்தான்னு ஒருத்தவங்க முன்னாடி வந்து நிற்க மாட்டான். உங்களுக்கு 60 வயசாக இருக்கலாம், 70 வயசாக இருக்கலாம், உங்களால் ஒருத்தன் ஏமாந்தான் அப்படின்னு உங்களால் உங்கள் முன்னாடி வந்து ஒருத்தன் நிற்க மாட்டான். இன்றைக்கி நீங்கள் சம்பாரித்த சொத்து அதுதான் அப்படின்னு நீங்கள் காட்டலாம். நீங்கள் பெரிய பணப்புகழெல்லாம் சம்பாரிச்சிங்களான்னு தெரியாது. ஆனால் இது வரைக்கும் ஒருத்தனோட நம்பிக்கையை கெடுத்த ஒரு கெட்ட பேரை நீங்கள் இதுவரை சம்பாதிச்சது கிடையாது. பல துரோகங்களை அனுபவிச்ச ராசி. துரோகங்களை அனுபவிச்சு கூட அவனை திருப்பி பழிவாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கிடையாது. கோவப்பட்டிருப்பீங்க, மனசளவு கோவப்பட்டிருப்பீங்க, அவனை அடிக்கிறான் குத்துறான் அதுன்னு பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களால் ஒரு விஷயம் கூட அவனை தண்டிச்சிருக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு புனிதமான ராசி நீங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாதுன்னே வாழ்கிறவங்க. பக்கத்தில் ஒருத்தர் சண்டை போடுறான், நாம் போய் சண்டை போடணும், அது என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு வாழக்கூடிய ராசியில் இந்த ராசி ஒரு முக்கியமான ராசி. ஒரு புனிதமான ராசியில் இந்த ராசி ஒரு முக்கியமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மீனராசியினுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கருணை மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க. கருணை மனம்னா என்ன சார்? மற்றவங்களுக்காகவே ஒரு பரிந்துரை செய்து மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கருணை மனப்பான்மை கொண்ட ஒரு நபர். இந்த ராசிக்காரன் வாழ்க்கையில் ஒரு டைமாக போய் அனாதாசிரமத்துக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டு வருவான். அந்த மாதிரி ஒரு ராசி. கொடுக்கணுன்னாவது நினைப்பான். அவன்கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ கொஞ்சமாக கொடுக்கணுன்னாவது நினைப்பான். அதே போல் இல்லாதவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இவனை அடிச்சிக்கவே முடியாது. பிற துன்பத்தை தங்களுடைய துன்பமாக நினைக்கக்கூடிய ஒரு ராசி. மற்றவர்கள்கிட்ட போயிட்டு ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா மற்றவன் நகர்ந்து போயிடுவான். ஆனால் இவனால் செய்ய முடியுதோ செய்ய முடியலையோ அந்த இடத்துல ஒரு ஃபீல் பண்ணுறான் பார்த்தீங்களா, பண்ண முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறான் பார்த்தீங்களா, அது இந்த மீனராசிக்காரனால தான். அதே போல் ஆன்மீக ஈடுபாடு அதிகம் உள்ளவங்க இவங்க. கற்பனை திறன் மிகுந்தவங்க இவங்க. உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க இவங்க. கலை, இசை, இலக்கியம் போன்ற துறைகளில் ஆர்வம் உடையவங்க இவங்க. எந்த ராசியினராக இருந்தாலும் இந்த ராசிக்கு முன்னாடி குணங்களில் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். இந்த ராசி குணத்தில் பெருசு சார். எல்லா வகையான துறையிலையும் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழக்கூடிய ராசி. கற்பனை திறனில் தான் கொஞ்சம் நீங்கள் ஈடுபடுது. என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிங்க அப்படின்னா அதை அடைஞ்சி தீரணும் அப்படிங்கிற ஆசை. அந்த ஆசையினால் நீங்கள் இழந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க. அதே போல் சின்ன சின்ன ஒவ்வொரு மேட்டருக்காக நீங்கள் வந்து ரொம்ப கற்பனை திறனை அதிகப்படுத்திக்கிட்டு அது மாதிரி பண்ணும், இது மாதிரி பண்ணும், அவனை மாதிரி பண்ணும், இவனை மாதிரி பண்ணும் அப்படின்னு உங்களுடைய ஆவல் சில நேரத்தில் ரொம்ப ஓவர் எஸ்டாப்ளிஷன் ஆகி அதனால் பிரச்சனைகளில் போய் கடனில் மாட்டின விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் இன்றைக்கும் சின்ன சின்ன கடனில் இருப்பீங்க. ஒரு இஎம்ஐ கட்டுற அளவுக்காவது ஒரு கடனாவது உங்கள்கிட்ட இருக்கும். அந்த கடன்களும் தீரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருப்பீங்க. எங்கே சார் வரவுக்கு செலவுக்குமே சரியாக இருக்குது அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் நீங்கள் வந்து சுழன்று இருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படின்னா இரக்க குணம். அதே போல் நுண்ணுணர்வு வந்து ஒரு விஷயத்தை முன்னாடியே நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் அவன் ஈஸியாக நீங்கள் நடிப்புன்ட்டு போயிடுவான். சார் நீங்கள் நடிக்கிறீங்க சார் அப்படின்ட்டு போயிடுவான். இது நிறைய பேர் நீங்கள் வந்து காதல் கேட்டிருப்பீங்க. இது உண்மையாக இல்லையான்னு மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி படைப்பாற்றல். உங்களால் க்ரியேட்டிவ் திறன்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக ஃபிசிக்கல் வேலையோ ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணுற வேலையோ ஐடியாலஜி வேலையோ தான் கொடுப்பீங்க. நீங்கள் உடல் உழைப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஐடியாலஜி வேலை தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகம் உங்களுக்கு. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தெய்வமும் உங்களுக்கு துணை இருக்கிறது தான் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம். நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு என் மகன் போல நான் வந்து பாவிக்கிறேன் அப்படின்னு கடவுள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. அதே போல் உறவுகளை மதிக்கக்கூடிய குணம் அப்படின்னா உறவுகளுக்கு ஒரு ஈக்குவலான அந்தஸ்து கொடுத்து ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா வாங்க உட்காருங்க அப்படின்னு எவ்வளோ பெரிய ஆனாலும் அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து வணங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பலவீனம் அப்படின்னா எளிதில் நம்பிடுவது. ஒரு விஷயத்தை எளிதில் நம்பிடுவாங்க. உணர்ச்சி வசப்படுறது. ஒரு விஷயத்தை பார்த்து ஈஸியாக உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. முடிவெடுக்கிறதுக்கு தாமதம் அப்படின்னா இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்கிறதுக்கு சின்ன சின்ன தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு பலவீனமாக மாறுறதுக்கான காரணம் இவன் வந்து லேட் முடிவு எடுக்கிறான், அப்போ பொய் சொல்கிறான், யோசித்து சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள். பிறரால் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் அதிகம். உங்களை வந்து ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. இதுதான் உங்களோட பலவீனம். உங்களை தூரத்தில் இருக்கிறவங்க ஏமாத்தனா அவசியம் இல்லை. பக்கத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்களை நிறைய விஷயத்தில் ஏமாற்றிருக்காங்க. எக்ஸாம்பிள் உங்களோட குடும்பம்னு சொல்லிட்டு போயிடலாம், நட்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக உங்களை வந்து சொல்லிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு பல கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்த ராசி இந்த மீனராசி. தமிழ் புத்தாண்டு முதல்ல இருந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், நிறைய விஷயம் எதிர்பார்த்துருந்தீங்க. ஆனால் மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு விஷயம் நடக்கும்ல, புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். புதிய வாய்ப்புகள் அப்படின்னா அந்த புதிய வாய்ப்புங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய புதிய விஷயங்களை நீங்கள் வந்து அணுகுமுறையின் மூலமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பணவரவு மெதுவாக உயரலாம். பணவரவு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக உயரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படும். அந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகள்னால் உங்களுடைய குடும்பம் மட்டும் இல்லாது நீங்களும் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% அதிகமாகவே இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. அதே போல் குரு பயிற்சி பலன் அப்படின்னா குரு பகவான் வந்து பாரம்பரிய ஜோதிட நம்பிக்கைகளின்படி பணவரவை மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறார். குரு பயிற்சியில் தான் மீனராசி ஓரளவுக்கு பரவாயில்ல சார்பாங்க. மீனராசி கொஞ்சம் டல்லு தான் சார்னு ஒரு சொல்லியிருப்பான். ஆனால்
உங்களுடைய ஜாதக கட்டம் தான் அதில் சொல்லும் குரு பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூவாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா குருவின் முறை பார்வை உங்களுக்கு எந்த பக்கம் இருக்குது, எதை பார்த்து இருக்குது, எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத போல தான் கால்குலேட் பண்ணும். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொடுங்க, கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பாருங்கள். இல்லை சார் கொஞ்சம் சூட்டபுள் ஆகலை, கொஞ்சம் செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கும், பிரபல ஜோதிடர் நம்பர். இதை நீங்கள் ப்ரமோஷனாக நினச்சாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட்டாக நினச்சாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். அதில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னாலும் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜோதிடம் பார்ப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ராசிக்காரர்கள்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. மீன ராசிக்காரெலாம் ஒரு எக்கச்சக்கம், எங்களுக்கு தெரிஞ்சு அதிகமாக கேட்டவங்க மீன ராசியாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி அந்த ஜோதிடத்தை கேட்கணும் அப்படின்னு ஆசை. அடுத்து நான் இதை பண்ணணும், அடுத்து இதை பண்ணது கேட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஏன்னா தெய்வீக நம்பிக்கைகளும் ஜோதிட நம்பிக்கைகளும் அதிகம். அந்தளவுக்கு உங்களுக்கு அது கரெக்டாக வேலை செய்யுது. நீங்கள் நிறையா ஜோதிடர்களை பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல நீங்கள் சொல்லியும் உங்களுக்கு ஆமாம் சார் இது கரெக்டாக மேட்ச் ஆகுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஏன்னா இது ஜோதிட ரீதியாகவே மீனராசி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அதை கூட ஒருத்தர் உங்கள் லோக்கலில் சரியாக சொல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இது வந்து ஒரு விவிஐபி ஜோதிடர் வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளிநாட்டில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபையாக இருக்குங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை தொடர்பான நல்ல செய்திகள் வந்தடையும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்குங்க. அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒற்றுமை தான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா புதிய வேலைவாய்ப்பு உண்டுங்க. புதிய வேலைவாய்ப்பு அப்படின்னா புதிய ஒரு வேலைவாய்ப்பு. அந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த துறையாகவும் இருக்கலாம், அல்லது புதுசாக ஒரு துறையாகவும் இருக்கலாம். பதவி உயர்வு, நீங்கள் செஞ்சிட்டு இருந்த வேலையில் ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சாலும் அது வந்து பதவி உயர்வு தான். ஓரளவுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னாலும் அது பதவி உயர்வு தான். நிலம், வீடு, சொத்து தொடர்பான முன்னேற்றங்கள் எல்லாமே உண்டுங்க. நிலம், வீடு, சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேன்மைக்கு வரத்துக்கு அதிக ஒரு முன்னேற்றமான சில விஷயங்களும் உண்டு. அந்த இடத்துல என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வீடு சொத்து எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கடன் வாங்கி கூட இன்றைக்கி இந்த காலத்தில் நீங்கள் வாங்கி வச்சிடலாம். ஆனால் அதை வந்து கடனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அடைச்சிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் அமையும். நீங்கள் வாங்கக்கூடிய கடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸுக்கான கடனாக தான் அமையுமே தவிர உங்களுக்கு ஒன்றும் உபயோகம் இல்லாத கடன்லாம் கிடையாது. அதே மாதிரி புதிய முதலீட்டுக்கான வாய்ப்பு, ஒரு விஷயத்தில் வந்து முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைதுங்க. குரு பயிற்சியில் செய்ய வேண்டிய அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பெறுது. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்மையாக முடியுது. இந்த குரு பயிற்சியில் நிறைய பேர் குருவுக்கு பண்ணணும், அது பண்ணணும் எல்லாமே பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பெற்றவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. பெற்றவங்ககிட்ட டெய்லி ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ, இல்லை வாரத்தில் ஒரு டைம் ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ, இல்லை இந்த மாதத்தில் ஒரு டைம் வாங்குறீங்களோ, இல்லை இந்த வருஷத்தில் அடுத்த குரு பயிற்சிக்குள்ளேயே நீங்கள் வாங்குறீங்களோ, இந்த குரு பயிற்சியினால் மிகப்பெரிய யோகம் உண்டாகக்கூடிய ராசியில் மீன ராசியும் ஒருவராக வர வேண்டும் என்றால், உங்கள் ஜாதகம் அதில் இருக்க வேண்டும் என்றால் பெரியவர்களுடைய ஆசி வேணும். கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சியில் கவனமாக இருங்க. ஸோ கல்வி, அறிவு இது ரெண்டுக்கும் ஒன்றும் வேறையாக அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் கற்றுக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது அறிவு சாரும். நீங்கள் கற்கக்கூடிய புத்தகத்திலேருந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வரைக்கும் அதுவும் ஒரு வகையான கல்வி தான். இது ரெண்டுத்துலேயும் கவனமாக இருங்க. அதோட வளர்ச்சியில் கவனமாக இருங்க. சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. சேமிப்பில் கொஞ்சம் அதிக பழக்க வழக்கத்தை வளர்த்திக்கோங்க. தான தர்மங்களில் ஈடுபடுறதில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஈடுபாடுகள் உண்டு. ஆன்மீக வழிபாடு எப்போவுமே தேவை. ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக பல நன்மைகள் உண்டு. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. அதே போல் செய்யக்கூடாதவை அப்படின்னா அவசர முடிவுகள். சார் லேட்டாக முடிவு சொன்னால் லேட்டாக முடிவு சொல்கிறாங்க, அவசரமாக சொன்னாலும் இப்படி சொன்னால் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அவசர முடிவுகள் கோபத்தினால ஏற்படுதுங்க. தேவையற்ற கடன் வேண்டாம். ஸோ டக்குன்னு ஒரு விஷயம் செய்யணும், வீட்டில் சொல்கிறாங்க, ஒய்ஃபு சொல்கிறாங்க, திட்டுறாங்க, அது கடன் வாங்கி கூட கட்டிக்கலாம் சார், தயவு செஞ்சு யோசிங்க. அவங்கள உட்கார வச்சு பேசி சமாதானம் பண்ணி இந்த நேரத்தில் இந்த கடன் தேவையா, இது தேவையற்ற கடன். அதிக நம்பிக்கையால் ஏமாற வேண்டாம். வெளி யார்கிட்டையுமே அதிக நம்பிக்கையை கொடுத்து ஏமாற வேண்டாம். கோபத்தில் உறவுகளை கெடுத்துக்காதீங்க. சட்ட ரீதியான ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடுங்க. நல்லா படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. சட்ட ரீதியான ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்து இடாதீங்க, அதுதான் மெயினுங்க. அதே போல் 2024 புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2026 இந்த 6 மாதத்தில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் ஓகே. புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய சிந்தனை, குடும்ப பயன்பாட்டிற்கான வாகன யோகம், அதாவது குடும்ப பயன்பாட்டுக்கான வாகன யோகமும் உண்டுங்க. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்? வாகன காப்பீடு, புதுப்பிக்கிறது, பாதுகாப்பான ஓட்டம், தேவையற்ற வேகத்தை தவிர்க்கிறது, இதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒன்று தான் மீனராசிக்காரன் வண்டி விஷயத்தில் கவனமாக இருக்கும், உடம்பு விஷயத்தில் கவனமாக இருக்கும், ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். தெளிவாக சொல்கிறோம், வாகனத்தை ரொம்ப பார்த்து ஓட்டுங்க. வாகன காப்பீடு, இன்சூரன்ஸு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதான் இன்சூரன்ஸ் தான் காப்பீடுன்னு சொல்கிறது.
பாதுகாப்பான ஓட்டம் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். வேகம், ரேஷ் டிரைவ், தேவையற்ற வேகம்லாம் தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்கிறோம், வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த 2024 நீங்கள் சின்ன சின்ன இன்சிடென்ட்டை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. தயவு செய்து வண்டி வாகனத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உடல் ரீதியான விஷயத்துலையும் கொஞ்சம் உபாதைகளை சந்திச்சிருப்பீங்க, அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் திருமண பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. நீண்ட காலமாக இருந்த தடை குறையுங்க. குடும்ப ஆதரவு அதிகரிக்கலாம். ஸோ குடும்ப ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் அது இதுன்னு பேசினா கூட கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது. குடும்பத்துக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. திருமணமானவங்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். இல்லை சார் ஒன்றும் புரிஞ்சிக்கவே மாட்டேன் சார், பொண்டாட்டி தான் சார் டென்ஷன் பண்ணுறா அப்படின்னா பொண்டாட்டி நல்லா பேசுங்க சார், கொஞ்ச நேரம் உட்கார வச்சு நிதானமாக பேசுங்க, புரிஞ்சுக்குவாங்க. பொண்டாட்டி டென்ஷனே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் புதிய ஆதரவு, அதாவது புரிதல் அதிகரிக்கும், அந்த ஆதரவுகள் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. குடும்பத்தில் அமைதி மேம்படுங்க. நல்ல ஒரு அமைதியான ஒரு லைஃப், சாந்தமாக ஜாலியாக நீட்டாக இனிமேல் குடும்பத்தில் நிம்மதியாக இருப்பீங்க. அப்போ குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு பணம் வரவு இருக்குது, உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு குடும்பம் இருக்குது. கடனே இருந்தாலும் உங்களை வந்து தாக்கு பிடிச்சி உங்களை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வரதுக்கு குடும்பம் இருக்குது. அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் குழந்தை பாக்கியம், குழந்தை வரம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய காலமாக கருதப்படுதுங்க. அதே போல் குழந்தைகளோட கல்வி முன்னேற்றத்தை கொடுக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டுங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரங்க தெளிவான சொல்கிறது தான். எல்லா ராசிக்காரங்களும் நான் சொல்கிற ஒரு விஷயம் தான். திருவண்ணாமலை மேல்மலையனூர் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் வழிபட்டுட்டு, மேல்மலையனூர் வழிபட்டு, பழனியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி வழிபட்டு, மேலே இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி சுவாமியை போய் வழிபட்டுவாங்க. முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை நாளில் காலையில் உச்சிகால பூஜை பண்ணுவாங்க. அந்த கால பூஜையில் போய் நீங்கள் கலந்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்பானது. அதெல்லாம் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து பார்க்குறதுக்கு அனுமதியே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த பூஜையெல்லாம் நீங்கள் போய் கலந்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அபிஷேக பூஜை அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் போயிட்டு அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக அமையும். குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணை. ஸோ குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத கடவுள் வந்து கொடுப்பார். ஸோ அதே போல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இது பொதுவான ஜோதிட வழிகாட்டல் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே டீப்பாலாம் போக வேண்டாம். முதல் 4 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருந்த வேலைகள் முன்னேற்றம் அடையும். நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுதுங்க. அடுத்த 4 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா செலவுகளில் கவனம் தேவை, உடல் நலத்தில் அக்கறை தேவை. கடைசி 4 நாட்கள் பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலமாக உதவி உண்டு, புதிய வாய்ப்புகள் உண்டுங்க. ஸோ இந்த 4 நாளும், அதாவது இந்த 12 நாளும் ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 4 நாளில் தடைப்பட்ட காரியங்கள் செயல்படுது, நல்ல தகவல்கள் கிடைக்குது. அடுத்த 4 நாளில் செலவுகளில் கவனமாக இருக்கணும், உடல் நலத்தில் அக்கறையாக இருக்கணும். அடுத்த 4 நாளில் நண்பர்கள் மூலமாக உதவி உண்டு, புதிய வாய்ப்பு உண்டு. ஸோ இது எல்லாமே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டு, நண்பர்கள் மூலமாக துரோகங்களையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் கந்திஷ்டி பற்றிய பாரம்பரியமான சில நம்பிக்கைகள் உங்களுக்கு இருந்தாலும் பலர் நம்புவது மாதிரி வேலைகளில் தாமதமாகக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குதா, இல்லை காரணம் இல்லாமல் சோர்வு உங்களுக்கு ஏற்படுதா, இல்லை திட்டங்களில் நிறைய தடைகள் அல்ல நிறைவேறத்தில் ஏதாவது சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் இருக்குதா, இவை கந்திஷ்டியால் தான் ஏற்படுது அப்படிங்கிறத நிரூபிக்க முடியாது. ஆனால் பலர் ஆன்மீக வழிபாட்டை மன நிம்மதிக்காக மேற்கொள்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக இருங்க. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. இல்லை சார் இன்னும் அந்த கந்திஷ்டி இந்த மாதிரி ஏதாவது பிளாக் மேஜிக்லாம் பண்ணியிருக்காங்களா, இல்லை செய்வனைகள்லாம் எதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது செட் ஆகுமா, உங்களுக்கு பண்ணியிருந்தால் பழிக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். கீழே ஒரு நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி செக் பண்ணிக்கலாம். அதே போல் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு பாரம்பரியமாக வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அப்படின்னா மகாவிஷ்ணு பெருமாள் அவதாரம். மீனராசிக்காரன் எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் வரும். ஸோ பெருமாள் அவதாரம் மகாவிஷ்ணுவினுடைய ரூபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை தரும். குரு பகவான், இந்த ராசிக்காரர் குரு பகவான் அப்படிங்கிறது குரு பகவான் இந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான கடவுள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நேச்சுரலாகவே செட் ஆகும். மற்ற விஷயங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு இதுன்னு செட் ஆகுதுல்ல, முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே செட் ஆகும். உங்களுக்கு ஒரு தோழன் மாதிரி, அது எந்த டைமில் வேணாலும் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பார். வழிபாடு சிறப்பாக கருதப்படுதுங்க. இந்த 4 தெய்வங்களை வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான விஷயம். இது எல்லாம் வணங்குறதுக்கு முன்னாடி குலதெய்வம் இதை மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. எந்த நிற ஆடை உங்களுக்கு நல்லது அப்படின்னா பாரம்பரிய நம்பிக்கைகள் படி மஞ்சள், தங்க நிறம், இளஞ்சிவப்பு, வெள்ளை, இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயம். தானமாக வழங்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா மஞ்சள் துணி தானம் பண்ணுங்கள், கல்வி உதவி பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள், புத்தகங்கள் வாங்கி கொடுங்க, ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யுங்க. ரத்தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஜோதிடத்தில் பொதுவாக குறிப்பிடப்பட்டவைன்னு பார்த்தா புஷ்பராகம், சிட்ரின், இது 2 ரத்தினங்களுமே அணிவதற்கு முன்னாடி நிபுணரை ஆலோசனை செஞ்சு பண்ணுங்கள். இல்லை சார் தெரியல அப்படின்னா கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். சார் இந்த தடங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஏதாவது கோயிலுக்கு போயிட்டலாமா அப்படின்னு கேட்டால் ஆலங்குடி குருஸ்தலம். இது நான் சொல்கிறது மீனராசி ஓவராலாக சொல்கிறேன். நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஆலங்குடி குருஸ்தலம்
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவக்கூடியது. திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில், அதே போல் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில், பழனி முருகன் கோவில், இந்த 4 ஆலயம் நீங்கள் முடிஞ்சால் ஒரு ஆலயத்துக்காக போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அடிக்கடி பழனி போவோம் சார், அடிக்கடி திருப்பதி போய்ட்டுவோம் சார் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் சார். ஸ்ரீரங்கத்திலே தான் இருக்குது, அடிக்கடி ஸ்ரீரங்கம் போய்ட்டு வாங்க, ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஆலங்குடி பக்கத்தில் தான் குருக்கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, ரொம்ப நல்லது. யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. அதிக வாக்குறுதிகள் கொடுக்குறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பணம் கடன் கேட்டு திருப்பி கொடுக்காதவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் இறக்க குணத்தை பயன்படுத்த நினைக்கிறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. ரகசியங்களை கேட்டு பரப்புறவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மீன ராசிகளுக்கு சுவாரஸ்யமான அம்சங்கள்னால் உள்ளுணர்வு அதிகம். பல சமயங்களில் யாரையும் பார்த்த உடனே இவங்க எப்படி அப்படி ஆளு பண்ணி கணிச்சு விடுவாங்க. கனவு உலகம், கற்பனை திறன் அதிகம், கலை ஆர்வம் அதிகம், இசை நாடகம் இந்த மாதிரி எழுத்து ஓவியம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகம். ஆன்மீக ஈடுபாடு, தியானம், ஜபம், பக்தி, வழிபாடு ஆகியவற்றில் ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். மன்னிக்கும் குணம் அதிகம், அதுதான் இதில் ஒரு பெரிய பாயிண்ட். அதே போல் இந்த ராசிக்காரோட வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டியவை அப்படின்னா சேமிப்பு அதிகரிக்கணும். உங்கள்கிட்ட ஒரு வருமானத்தை ஃபஸ்ட்டு சேமிப்பு பண்ணுங்கள். உடனே ஹோட்டலுக்கு போகிறது, வாங்குறது, சுற்றுறது, ட்ரிப் அடிக்கிறது தயவு செஞ்சு சேமிப்பை இது பண்ணுங்கள், அதிகப்படுத்துங்க. சேமிப்பை அதிகப்படுத்துங்க. உடல் நலத்தை கவனிங்க. அவசர முடிவுகளை தவிருங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்துக்கோங்க. பெற்றோரை மதிங்க. நேரத்தை வீணாக்காமல் இருங்க, அதுதான் மெயின். புதிய திறன்களை கற்றுக்கங்க. ஃபோனை நோண்டிட்டு இருக்கிற டைமில் அதில் ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணுறது கற்றுக்கோங்க. கடனை குறைக்க முயலுங்க. இன்னையிலேருந்தே ஸ்டெப் எடுங்க. டெய்லி 500 ரூபா எடுத்து வைங்க, டெய்லி 100 ரூபா எடுத்து வைங்க, டெய்லி 5000 ரூபா பெரிய வருமானமாக 5000 ரூபா எடுத்து வைங்க. உங்கள் கடன் சீக்கிரம் குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளோட கடன் சீக்கிரம் குறைய ஆரம்பிச்சிடும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. கடன் குறைஞ்சோடனே லாபம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதே போல் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. நம்பிக்கையோடு முன்னேறுங்க. இந்த காலகட்டம் நம்மளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். தயவு செய்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு மீன ராசிக்காரர்களுக்கு பகிருங்க. தயவு செய்து இது உண்மையா இல்லையா, நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் இந்த வீடியோ இதுவரை யாரும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணி